கோவை மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் மயங்கி கீழே விழுந்த இளம்பெண் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் உயிரிழந்தார். கோவை மாநகராட்சியில் மேற்கு மண்டல அலுவலகத்தில் தேர்ச்சி திறன் பணியாளராக இருந்தவர் ராமமூர்த்தி. இவர் சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இவர் குடும்பத்தினருடன் வடமதுரை அப்பநாயக்கன்பாளையம் ஈஸ்வர சக்தி நகரில் வசித்து வந்தார். மாநகராட்சியிலிருந்து வழங்க வேண்டிய தொகைகளை பெறுவதற்கு தேவையான சான்றிதழ்கள் வழங்க அவரது மகள் பானுப்பிரியா, தாய் ராஜேஸ்வரி மற்றும் உறவினருடன் டவுன் ஹாலில் உள்ள மாநகராட்சி பிரதான அலுவலகத்திற்கு கடந்த 21ஆம் தேதி வந்தார். அலுவலர்களிடம் விசாரித்துவிட்டு திரும்பிய போது துணை கமிஷனர் சுல்தான் அறைக்கு அருகே மயங்கி கீழே விழுந்தார். அதில் பானுப்பிரியாவின் பின்தலையில் காயம் ஏற்பட்டது. மாநகராட்சி அலுவலர்கள் ஓடி வந்து அவரை காப்பாற்ற முற்பட்டனர். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். பரிசோதனை செய்த மருத்துவர் வரும் வழியிலேயே அப்பெண் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த உக்கடம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதோடு இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டிப்பட்டி அருகே டி சுப்புலாபுரம் பகுதியில் விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பிரச்சினையை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி நேற்று டி சுப்புலாபுரத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி ரோடு சந்திப்பு அருகே கூடினர். அங்கு சக்கம்பட்டி விசை தொழிலாளர்களுடன் இணைந்து மெயின் ரோடு வழியாக ஊர்வலமாக சென்று ஆண்டிப்பட்டி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்கள் தந்த மனுவை பெற்ற தாசில்தார் கண்ணன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர். டிஎஸ்பி சண்முகசுந்தரம் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே 2 குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தம்பதி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள சிறுவலூர் மீன் கிணற்றில் கடன் தொல்லை காரணமாக குளிர்பானத்தில் விஷம் கலந்து 2 குழந்தைகளுக்கு கொடுத்து கணவன் தனசேகர், மனைவி பாலாமணி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் பைனான்ஸ் உரிமையாளர் மற்றும் 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு தனசேகர் கைப்பட எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்தில் கடன் பெற்றுக் கொடுத்து நெருக்கடியை ஏற்படுத்திய கோபி சங்கர், நாராயணசாமி, வெண்ணிலா, சுமதி ஆகியோரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உத்தமபாளையம் அருகே தகாத உறவு காரணமாக வாலிபர் நீதிமன்ற வளாகம் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அனுமந்தன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரசாத், அதே பகுதியைச் சேர்ந்த அனீஸ் ரகுமான் என்பவரின் மனைவியிடம் திருமணம் மீறிய உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பிரசாத்துடன் ரகுமானின் மனைவி சுமி வாழ்ந்து வந்த நிலையில் கடும் ஆத்திரத்தில் இருந்த அனீஸ் ரகுமான் உத்தமபாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அறிக்கை வைத்து ரகுமான் பிரசாத்தை கத்தியால் குத்தியும் கழுத்தை அறுத்தும் கொடூரமாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் பிரசாத் உடலை கைப்பற்றியதோடு தப்பி ஓடி அனீஸ் ரகுமானை தேடி வருகின்றனர். கம்பத்தில் கஞ்சா வியாபாரிகள் வீட்டில் போலீசார் என கூறி பணம் பறித்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதால் அவ்வப்போது உளவுத்துறை போலீசார், உள்ளூர் காவல்துறையினர் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கஞ்சா வியாபாரிகளின் பட்டியலை வைத்து சோதனை மேற்கொள்வது வழக்கம். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக 2 பெண்கள் 2 வாலிபருடன் இணைந்து கம்பம் உத்தமபுரம் பகுதியில் உள்ள கஞ்சா வியாபாரிகளின் வீட்டிற்கு சென்று நாங்கள் போதைப்பொருள் தடுப்பு போலீசார் என கூறி அவர்களது வீட்டில் சோதனை மேற்கொண்டுள்ளனர். கஞ்சா வியாபாரிகள் வீட்டில் சோதனை செய்வது போல் நடித்து மிரட்டி சுமார் 60,000 ரூபாய் வரை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக உள்ளூர் போலீசாருக்கு தகவல் கொடுக்கக்கூடாது என எச்சரித்து சென்றுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த கஞ்சா வியாபாரிகள் உள்ளூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியைச் சேர்ந்த அன்னலட்சுமி, விஜயலட்சுமி மற்றும் முத்துப்பாண்டி, சாமுண்டீஸ்வரன் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் போதைப்பொருள் தடுப்பு காவலர்கள் போல் நடித்து பணப்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.